ஸோ வணக்கம் வணக்கம்டா. எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் சொன்னால் நான் ஒரு புதிய முயற்சியாக ஒரு வித்தியாசமான கற்பித்தல் முறைகளோட ஒரு பயாலஜி கிளாஸ் தொடங்கியிருக்கிறேன். தெரியும் எல்லாருக்குமே நான் ஆட் போட்டிருப்பேன். ஆட்டை பார்த்து இந்த சேனலில் வீடியோ பார்க்குறாக்கள் இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ என்ன பர்பஸுக்காண்டின்னு சொல்லி சொன்னால், இப்போ நான் இந்த கிளாஸை எப்படி கொண்டு போக போகிறேன், எல்லாருக்குமே சந்தேகம் இருக்குன்னு தானே. என்ன மாதிரி இப்போ புதிய முறையில் படிப்பிக்க போகிறோம்னு சொன்னால் எப்படி படிப்பிக்க போகிறோம், என்ன மாதிரி படிப்பிக்க போகிறோம்ட்டு எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு ஓகே, அப்போ எப்படி எங்களோட பிளான் எப்படி இருக்குது, இந்த கிளாஸ் என்னென்ன மாதிரி நடைபெறும், எப்படி எப்படி கொண்டு போகிறோம்ன்றதை சொல்கிறது தான் இந்த வீடியோ நோக்கம். ஓகே ஓகே, எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்குமே பாருங்கள். இதை என்ன சொல்லி சொன்னால் நான் எல்லாத்தையுமே டீட்டெயில்ஸை சொல்லி ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே இந்த வீடியோ முடிக்க பார்ப்பேன். கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். பார்த்தாக்கள் எல்லாருமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை உங்களோட ஸ்டேட்டஸில் போட்டு கொஞ்சம் எங்களோட சேனலில் கொஞ்சம் பலத்தோட பாருங்கடா. ஓகே ஓகே, என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ முதலாவது பயாலஜின்னு சொல்கிறது எல்லாருமே ஒரு என்ன சொல்கிறது, பயந்து நடுங்கிற பாடம் அப்படி தானே பாடமாக்கணும். வேறு என்ன பாடமாக்கணும், மற்றது படித்ததெல்லாம் மறந்து போயிடும். முன்னுக்கு படித்து கொண்டு போகணும்னு சொல்லி சொன்னால் பின்னுக்கு இருக்கிறது எல்லாமே தண்டவாடில் மறந்து கொண்டு வந்துடும். அப்போ நாங்கள் படித்ததை தக்க வச்சு கொள்ளணும், புதுசாகவும் படித்து கொண்டிருக்கணும். அப்போ 2 விஷயத்தை நாங்கள் இந்த இடத்துல மெயின்டைன் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அதில் எங்களுக்கு கூடுதலாக எல்லாருமே வர்ற பிள்ளைன்னு சொல்லி சொன்னால், ஆரம்பத்தில் 1ஆம் பாடம் 2ஆம் பாடம் 3ஆம் பாடம்னு சொல்லி தரோவாக படித்து கொண்டு வருவோம். படித்து கொண்டு போட்டு இடையில் என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால், அங்கால வர 6ஆம் பாடம் 7ஆம் பாடம் 8ஆம் பாடத்தை என்ன செஞ்சிடுவோம்னு சொல்லி சொன்னால், கொஞ்சம் என்ன சொல்கிறது, லைட்டாக படித்து விட்ருவோம். லைட்டாக படித்து போய் எக்ஸாமில் எழுதினா எப்படின்னு நாங்கள் அந்த முதல் 5 பாடமும் ஃபுல்லாக கிளியராக படித்து எல்லாத்துலேயும் நல்ல ஃபார்மேட்டில் போய் எக்ஸாம் எழுதினாலும் எங்களுக்கு அதுலேயும் கட்டாயம் பிழைகள் வரும், அவதான பிழைகள் வரும். எப்படின்னு நாங்கள் ஃபுல்லாக படித்தாலும் அதில் எங்களுக்கு 100க்கு 100% அதில் கேட்கப்படுற கேள்விகள் எல்லாத்துக்கும் நாங்கள் சரியாக விடை எழுதுவோம்னு கூட சொல்லிடலாது. எப்படின்னு நாங்கள் அதில் பிழை விடுவோம். அப்போ அந்த முதல் 5 பாடத்தையும் மட்டும் படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதி நாங்கள் பி எடுப்போம் ஏ எடுப்போம்னு சொல்கிறதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான நம்பிக்கை. அப்படி ஒருத்தராலையுமே இயலாது. அப்போ நாங்களும் இந்த 13 சிலபஸ் பாடங்களை லைட்டாக படிக்கிறது, ஒமிட் பண்ணி படிக்கிறதுன்றது நாங்கள் வர்ற கடுமையான ஒரு பிழையான விஷயம். நாங்கள் எப்படி 1 தொடக்கம் 5 வரைக்குமான அந்த 12 சிலபஸ் பாடத்துக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்தோமோ அதே மாதிரி முக்கியத்துவம் அதுகளுக்கும் கொடுத்து படித்தால்தான் அந்த மார்க்ஸ் தான் எங்களை சியிலேருந்து பிக்கும் பியிலேருந்து ஏக்கும் தூக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நாங்கள் முழு பாடத்தையும் கிளியராக நல்ல வடிவாக படித்து கொள்ளணும். அதுதான் முக்கியமான விஷயம் உண்டு. சரியா? ஓகே, என்ன சொல்லி சொன்னால், இந்த கிளாஸ் யாருக்காண்டின்னு சொல்லி சொன்னாங்க, 25 எக்ஸாம் எழுதி இப்போ ரிப்பீட் பட்சாக இருக்கிறார்கள். இப்போ ரிப்பீட் பட்ச் படிக்க போகிறார்கள். அடுத்தது 26ல் எக்ஸாம் எழுத போகிறார்கள். 2 பேரும் தான். ஓகே, என்னன்னு சொல்லி சொன்னால், இவ்வளோ காலம் நீங்கள் படிச்சுன்னு வந்திருப்பீங்க. 1ஆம் பாடத்துலேருந்து இவ்வளோ காலம் படிச்சுன்னு வந்திருப்பீங்க. 25 காரர் படித்து ஒரு எக்ஸாம் எழுதிருப்பீங்க. 26 காரர் இப்போ தான் படிச்சுன்னு வந்திருப்பீங்க. ஓகே, இது என்ன மாதிரியாக்களுக்கான கிளாஸ், என்ன மாதிரியாக ஆனாக்களுக்குன்னு சொன்னால், ஆரம்பத்தில் படிக்காமல் விளையாடி கொண்டு சுற்றி கொண்டு தெரிஞ்சு போட்டு இப்போ எக்ஸாம் கிட்ட வர முழிச்சு கொண்டிருக்காங்களுக்கான ஒரு புதிய முயற்சி. எப்படின்னு சொல்லி சொன்னால், இவ்வளோ காலம் நீங்கள் படித்ததை திடீரென்று ஒரு இடத்துல இருந்து நான் மீட்டு எடுத்துக்கொண்டு போய் உங்களை எக்ஸாம் வரைக்கும் கூட்டிங்கன்னு விட போகிறோம். சோரா நீங்கள் எடுக்கக்கூடிய டேலண்டில் நான் சொல்கிற எல்லாத்தையும் வடிவாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கொண்டு போனீங்கன்னு சொல்லி சொன்னால், கட்டாயம் நீங்கள் எக்ஸாமுக்கு போய்க்குள்ள வடிவாக எடுப்பேன்னு சொல்லி ஒரு சோரா நம்பிக்கையோடு போய் சேருவீங்க. நான் சொல்கிறது எல்லாத்தையுமே வடிவாக ஃபாலோ பண்ணிக்கொண்டு போகணும். சரியோ? இப்போ நான் எப்படி இந்த கிளாஸை செய்ய போகிறேன், என்ன மாதிரி இந்த என்னுடைய மாடல் இருக்க போகிறேன்னு சொல்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேயா? ஓகே, வடிவாக கேட்டுக்கொள்ளுங்க எல்லாரும். என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ ஒரு விடயத்தை நாங்கள் ஒரு இலக்கை நாங்கள் அடைய போய்கொண்டிருக்கிறோம்னு சொல்லி சொன்னால், நான் அப்படித்தான். நான் செல்ஃபில் நான் சுயமாக ஒரு விஷயத்தை செய்கிறத நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். இப்போ என்னுடைய டார்கெட் என்ன, உங்களை எல்லாரையும் என்கிட்ட படிக்கிற எல்லா மாணவர்களையும் கொண்டு போய் ஏன்ற ஒரு டார்கெட்டில் உடனே சேர்க்கணும். எல்லாருமே நீங்கள் படிக்கிற எல்லாருமே ஏ எடுக்கணும். அதான் என்னுடைய தற்போதைய லட்சியம். சரியோ? அப்போ நான் இப்போ எடுத்திருக்கிறது ஒரு மாணவர்களை கொண்டு போய் எனது ஒரு பரீட்சையில் நான் படிப்பிக்கிற பாடத்தில் ஏ எடுக்க செய்யணும். அதான் இப்போ என்னுடைய இலக்கு. சரியோ? இதை நான்
எனக்கு பிடிச்ச ஒரு வழியில திட்டமிட போறேன். திட்டமிட்டு உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு சேர்க்க போறேன். சரியோ? எனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டோம்னா, எனக்கு சண்டை என்ன நல்லா பிடிக்கும். சரியோ? சண்டை அடிக்கிறதுனா ரோட்ல 2 காலை புத்தி அடி வர்றது இல்லை. என்ன சொல்லிச்சோன்னா, ஒரு ஒரு போராட்ட குழு வந்து ஒரு இடத்தை ஒரு நாட்டை பிடிக்கிறத சரி அப்படி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்ய போறோம்னு சொல்லிச்சுன்னா, நான் உங்களை வழி நடத்தி ஒரு நாட்டை பிடிக்க போறோம். சரியோ? அதே மாதிரி தான் இந்த கதை போகுது. சரியோ? ஓகே, இதுதான் அந்த நாடு. சரியோ? எல்லாரும் பார்த்துக்கொள்ளுங்க. இதுதான் அந்த நாடு. இதெல்லாம் நான் இலக்கமிட்டிருப்பேன். நீங்கள் வழியாக பார்ப்பீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இந்த 10 வரைக்குமான இந்த பிரிவுகள், இந்த நாட்டினுடைய இந்த பிரிவுகள் 10 வரைக்குமா இருக்க பிரிவுகள். ஓகே, இதை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? யாராவது சொல்லுங்க அப்போ. என்ன ஞாபகம் வர சொல்லுன்னா, உங்களுடைய உயிரியல் பாடத்தில் இருக்கிற பாடப்பிறப்புகள் எண்ணிக்கை எத்தனை? 10. சரியோ? அப்போ இந்த 10 பாடங்களும் தான் அந்த நாட்டில் இருக்கிற 10 இடங்கள். சரியோ? அந்த 10 இடங்களையும் நாங்கள் ஒவ்வொரு இடங்களா பிடிச்சு கொண்டு வர போறோம். சரியோ? முதலாவது வந்து திட்டமிட போறோம். இந்த வீடியோ வந்து என்னத்துக்காண்டின்னு சொல்லி சொன்னா, அந்த திட்டத்துக்காண்டி தான். ஓகே, இப்ப திட்டமிட போறோம். திட்டமிட்டு என்ன செய்ய போறோம்? வார 12ஆம் தேதியிலிருந்து தாக்குதல் தொடங்க போறோம். 12ஆம் தேதின்னு சொல்லி சொன்னா என்ன? 12ஆம் தேதின்றது எங்களுடைய கிளாஸ் தொடங்குற தேதி. ஓகே, 12ஆம் தேதி எல்லாரும் படியாக பார்த்துக்கொள்ளுங்க. 12ஆம் தேதிக்கு முதல் எல்லாருமே வந்து அந்த ஆட்டில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்டா. எல்லாருமே வந்து 12ஆம் தேதிக்கு முதல் சேர்றாக்கள் வந்து இப்போ நான் அதில் கொடுத்துருக்கிற நம்பரில் வந்து நீங்கள் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா சரி. ஓகே, நான் உங்களை வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுவேன். ஓகே ஓகே முதலாவது என்ன சொல்லிச்சுன்னா, இப்போ இந்த 10 பாடத்தில் முதலாவது பாடம் இருக்குல்ல உங்களுக்கு. முதலாவது பாடம் வந்து என்ன சொல்லிச்சுன்னா, ஒரு கண்டுரைப்பு மாதிரி மீனிங் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிச்சுன்னா, இப்போ முதலாம் பாடம் வந்து நீங்கள் எல்லாருமே படிக்கலாம். இப்போ 26 வந்து படிச்சிருப்பீங்க, 25 படிச்சிருப்பீங்க. அந்த பாடத்தில் இருக்கிற பர்பஸ் உங்களுக்கு வடிவாக விளங்கும். சரியோ? அப்போ அந்த பாடத்தை நாங்கள் இப்போ திருப்பி குத்தி முடிஞ்சு படிக்க தேவையில்லை. சரியோ? நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னா, முதலாவதா இந்த 2ஆம் பாடத்துக்கு வந்து சரியோ, 2ஆம் பாடத்துக்கு வந்து அதுக்கப்புறம் 2ஆம் பாடத்துக்கு வந்து உங்களை அதுக்கப்புறம் 2ஆம் பாடம் நாங்கள் படிச்சு கொண்டு இருக்கேக்குள்ள இடையில எக்ஸாமுக்கு வைப்பேன். சரியோ? ஒவ்வொரு கிழமையிலேயே இப்போ வீக்லி 7 நாளும் கிளாஸ் நடக்கும். அதுல ஒரு நாள் என்னவா இருக்கும்னு சொல்லி சொன்னா எக்ஸாமா இருக்கும். சரி, இது வந்து ஒவ்வொரு கிழமையும் நடந்து கொண்டே இருக்கும். அது ஒரு நாள் நான் ஃபிக்ஸ் பண்ணணும். கடைசியாக அந்த வீடியோ முடிவில் நான் சொல்லுவேன். அந்த ஒரு நாள் வந்து கட்டாயம் எக்ஸாம் நடக்கும். சரியோ? அந்த எக்ஸாம் நடக்கிற நாளில் வந்து நான் இந்த முதலாம் பாடத்தை கவர் பண்ணிடுவேன். நீங்கள் படித்து போட்டு அதை எழுதுவீங்க. சரியோ? எழுதி போட்டு என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், நான் திருப்பி எக்ஸாமுக்கு வந்து டிஸ்கஷன் செய்யக்குள்ள அதை படிப்பிச்சு உங்களுக்கு அதை முடிச்சு விட்டுருவேன். சரியோ? ஓகே, இது முடிஞ்சது. அப்போ 2ஆம் பாடத்தை நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம். 2ஆம் பாடத்தை படிச்சு 2ஆம் பாடம் வந்து முடியும். ஓகே, இதுல வந்து என்ன சொல்லிச்சுன்னா, இப்ப நாம் கொண்டு வர இந்த முறையின்படி இப்ப ஒரு இடத்துல நாங்கள் இந்த நாட்டை வந்து நாங்கள் என்ன செய்யறோம்? தாக்க வந்துட்டோம். இந்த இடத்துல படைய நகர்த்திட்டோம். சரியோ? அப்ப மிச்ச இருக்கிற இடங்கள்ல இதெல்லாம் என்ன செய்வாங்க நினைக்கிறேன்? இதுக்கு மட்டும் தான் நாட்கள் நிற்கிறாங்க. அப்ப இங்க இருக்கிற எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வந்து இதுக்குள்ள வச்சு அடிச்சு முடிச்சிருவாங்களோ இல்லையோ? அடிச்சு முடிச்சிருவாங்க. சரியோ? அப்ப இந்த இடங்களுக்கு வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா, பயப்படுத்தி வச்சிருக்கோம். இங்கே நாங்கள் இந்த நாட்டை ஃபுல்லா தான் ஆக்கிரமிச்சிருக்கிறோம். சரியோ? எங்களோட படை மட்டும் இங்க மட்டும் இல்ல, இந்த எல்லா இடத்துலயும் எங்களோட படை இருக்கு. அதனால இந்த எல்லா பிரதேசத்திலும் இருக்க படைகளை இங்க என்ன செய்யணும்? நாங்கள் முடக்கி வைக்கணும். அதுக்கு என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா, அதாவது இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி சொன்னா, இப்ப நீ 2ஆம் பாடம் மட்டும் படிச்சு கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னா, 2ஆம் பாடத்தையே எடுத்து படிச்சு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா, இது வரைக்கும் நீங்க இந்த முழு பாடத்தையும் படிச்சு முடிச்சிட்டீங்க. சரி, இப்ப 2ஆம் பாடத்தை மட்டும் எடுத்து வச்சு படிச்சு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா, இங்க இருக்கிறவங்க எல்லாமே என்ன செஞ்சிடும்? மறந்து போயிடும். திருப்பி 2ஆம் பாடத்தை விட்டு நீ 3ஆம் பாடத்துக்கு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னா என்ன நடந்துடும்? இதை படிச்சு கொண்டு இருக்க அது மறந்துடும். ஒரு 4ஆம் பாடத்துக்கு வந்தீங்கன்னா திருப்பி 3ஆம் பாடம் மறந்துடும், 2ஆம் பாடம் மறந்துடும். அப்புறம் அப்படியே எல்லாம் போய்கொண்டு கடைசியானது 10ஆம் பாடம் மட்டும்தான் என்னவா இருக்கும்? ஞாபகத்துல இருக்கும். மிச்சம் எல்லாமே மறந்து போயிடும். அதுக்காண்டி என்ன செய்ய போறோம்னு சொல்லிச்சுன்னா, எங்களோட ஏர்போர்ஸை வச்சு எல்லா இடத்துலையும் இடக்கிட கொண்டு விடணும். சரியா? இடக்கிட 2 நாளைக்கு ஒருக்கா, 3 நாளைக்கு ஒருக்கா, கிழமைக்கு ஒருக்கா கொண்டு விட போறோம். அப்படின்னா என்ன செய்யணும்? இங்கேயும் கொண்டு ஓடுறாங்க, அப்ப இங்கேயும் எங்களோட படையில வச்சிருக்கணும்னு சொல்லி எல்லா இடத்துலையும் வந்து முடக்கி வச்சிருப்பாங்க. அப்ப நாங்கள் ஈஸியா
இங்கே இருக்கிறவர்களோட மட்டும் அடிபட்டு இந்த இடத்த பிடிச்சிடலாம். சரியோ? ஓகே. இதுண்ட நுட்பம் என்னன்னு சொல்லி சொன்னா, இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னு சொல்லினா, இப்போ நான் ஒவ்வொரு நாளும் கிளாஸ் செய்யக்குள்ள ஒரு 15 நிமிஷம் வந்து எம்சிக்யூ ட்ரிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று செய்வேன். சரியோ? அது எப்படின்னு சொல்லி சொன்னா, அது வந்து இந்த ஒரு பாடத்துக்கு மட்டும் இருக்காது. இங்கால இருக்கிற எல்லா பாடத்துக்குள்ளேயும் கலந்து மாறி ஒவ்வொரு நாளும் திருப்ப 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 செஞ்சு கொண்டே இருப்போம். சரியோ? அதான் இந்த குண்டு போற விளையாட்டு. சரியோ? எல்லா பாடத்துக்கும் பயாலஜியில் இருக்க 10 பாடத்திலையும் இந்த சம்பவம் நடந்து கொண்டே இருக்கும். கிளாஸ் முடியும் வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு பாடமும் படிச்சு கொண்டு போய்களை அப்படி வாரங்களோட மாற்றம் உங்களுக்கு அப்படியே தெரியும். சரியோ? ஓகே. இப்போ வந்து இதை படிச்சு போட்டு அப்படியே 3ஆம் பாடத்துக்கு விடப்போம். இப்படி எல்லா பாடத்தையும் நாங்கள் படிக்கக்குள்ளேயும் இந்த இது வந்து ஃபாலோ ஆகிக்கொண்டே இருக்கும். கட்டாயம் ஒவ்வொரு நாளும் 15 நிமிஷம் அல்லது 20 நிமிஷம் இது நடந்து கொண்டே இருக்கும். சரியோ? ஓகே. இப்போ அப்படியே வந்தால் 4ஆம் பாடம். 4ஆம் பாடம் வந்து பிளான்ட் எல்லாருக்குமே தெரியும். இந்த 4ஆம் பாடம் 5ஆம் பாடம் தான் வந்து பயாலஜியில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான பாடப்பிறப்பு. உங்களுக்கு அதிக புள்ளிகளை எடுத்து தரப்போகிற பாடப்பிறப்பு. அப்போ இந்த 2 பாடப்பிறப்புகளையும் வந்து நாங்கள் கட்டாயம் வேற ஒரு இடத்துலையுமே கவனத்தை சிதறப்படாமல் இந்த 2 பாடத்தையும் வந்து அப்படியே ஃபுல்லாக படித்து முடிக்கணும். சரியோ? இது வந்து அதை நான் நாள் கணக்கு நான் கடைசி சொல்கிறேன். இதை படித்து இது 2ஐயும் படித்து முடிக்க இது 2 படிக்கக்குள்ளேயும் இந்த சம்பவம் நடந்து தான் இருக்கும். அது நேரம் வந்து பிந்தி போனாலும் பரவாயில்லை, இதை நாங்கள் செஞ்சு கொண்டு தான் இருப்போம். என்ன செஞ்சுன்னா இதுங்களுக்கு கட்டாயம் தேவை. மறக்கிற விஷயங்களை நாங்கள் திருப்ப 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 செஞ்சு கொண்டே இருக்கணும். சரியோ? ஓகே. 5ஆம் பாடம். 5ஆம் பாடம் தான் வந்து என்ன சொன்னால், இந்த 4ஆம் பாடம் 5ஆம் பாடத்தையும்ன்றதை விட இந்த 5ஆம் பாடம் தான் உண்மையிலேயே எங்களை இருக்கிற உயிரியல்லையே இருக்கிற மிகப்பெரிய ஒரு பாடப்பிறப்பு. 9 தொகுதிகள் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பாடப்பிறப்பு அனிமல். ஓகே. அதுக்கடுத்து 6ஆம் பாடம் ஜெனடிக்ஸ், 7ஆம் பாடம் மொலிகுலர் பயாலஜி, 8ஆம் பாடம் என்விரான்மெண்டல், 9ஆம் பாடம் மைக்ரோ, 10ஆம் பாடம் அப்ளைட். 10ஆம் பாடம் வந்து என்னது, அது ஒரு சிம்பிளான பாடம் தான். ஓகே. இந்த 5ஆம் பாடத்தை நாங்கள் படித்து முடிக்கிற மட்டும் சொல்லியிருந்தாங்க. முடிச்ச அந்த நாள் எங்களுக்கு பெரிய லோட் ஒன்று ரிலீஃப் ஆன மாதிரி. என்ன சொன்னால், இதானே ஒரு பெரிய இடம், இந்த நாட்டில் இதான ஒரு பெரிய இடம். சரி, இந்த இடத்த நாங்கள் அடித்து பிடிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் மிச்சம் இருக்கிறார்கள்லாம் இங்கே இங்கே ஓடி போயிடணும். சரியோ? ஏற்கனவே நாங்கள் இங்கே குண்டுகள் போட்டு இந்த இடம் எல்லாத்தையும் என்ன பலவீனப்படுத்தி வச்சிருப்போம். சரியோ? அப்போ இதுக்கு இங்கே நாங்கள் நகர்றது எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியோ? இது இப்போ நான் சொல்ல உனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை செஞ்சு கொண்டு போய்க்குள்ள உங்களுக்கு கட்டாயம் ஒரு மாற்றம் தெரியும். அதை நான் 100% சொல்லுவேன். ஓகே, சரி, ஓகே. இப்படியே போய் நாங்கள் இதை முடிக்கிறோம். ஓகே, இந்த 10ஆம் பாடம் வரைக்கும் போய் முடிக்கிறது தான் எங்களோட பிளான். ஓகே, இப்போ உங்களுக்கு பிளான் விளங்கிட்டு தானே? ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டேன்னா, இப்போ அடுத்தது வந்து டைம் டேபிள் அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ திங்களில் இருந்து ஞாயிறு வரைக்கும் கிளாஸ் நடக்கும். சரியோ? திங்கள் 7 கிழமையில் 7 நாளும் கிளாஸ் நடக்கும். பெருசாக ஒன்றும் கஷ்டப்படுத்த தேவையில்லை. 1.5 மணி நேரம் தான் கிளாஸ் நடக்கும். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம், ஒரு 5 நிமிஷம் பிந்தி போகலாம். 1.5 மணி நேரம் 5 நிமிஷம், 1 மணி நேரம் 20 நிமிஷம் வந்து கிளாஸ் நடக்கும் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, அதில் வந்து 1 மணி நேரம் தான் உனக்குரிய தியரி கிளாஸ். அதுவும் வந்து வித்தியாசமாக தான் போய் கொண்டு அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இப்போ எங்களோட இந்த முறையில் பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா, எங்கள்கிட்ட வந்து எதிரியிட்ட இல்லாத ஒரு மிகச்சிறந்த வெப்பன் சொல்றது. சரியோ? எனக்கு சொல்லிச்சுன்னா, இப்போ பயாலஜியில் வந்து ஒரு தெரியாத ஒரு விஷயம் ஒன்று வந்து 2 வை, ஒரு பெரிய பந்தி தெரியாத ஒரு விஷயம். சரி, நான் உனக்கு உதாரணத்துடைய சொல்கிறேனே. என்னன்னு சொல்லிச்சுன்னா, இப்போ பிளான்ட்டில் வந்து என்ன வளர்ச்சி சீராக்கி பதார்த்தங்கள்னு சொல்லிட்டு இருக்குல்ல, தாவர வளர்ச்சி சீராக்கி பதார்த்தங்கள், அதில் கொஞ்சம் போட்டு தந்திருப்பாங்க. சரியோ? அது இருக்குல்லோ, அது வந்து எல்லாத்தையுமே பாடமாக்குறது சரியான கஷ்டம். அப்போ என்ன செஞ்சு விட்ருவோம்டா, சினிமா பாட்டோன்னு இருக்கு தானே, சினிமா பாட்டோன்னு எடுத்து அந்த அவ்வளோத்துக்கும் ஏற்ற மாதிரி வரியை போட்டு ராகத்தோட ஒரு சோங் ஒன்று தயார் செஞ்சு விட்ருவோம். அதை நான் உனக்கு சொல்லுவேன், பாடி காட்டுவேன். தெரியும்? அதை பாடி போட்டு நீ 4-5 நாள் அதையே பாடிக்கொண்டு தெரியுவேன். தெரியும்? அந்த சில பாட்டுகள் வந்து கேட்டால் திருப்ப பாடணும் போல இருக்குமல்லோ, அதே மாதிரி உனக்கு பாடணும் போல இருக்கும். நான் சொல்லக்குள்ள தெரியும்? அப்போ பாடிக்கொண்டு தெரியுன்னு சொன்னால் அது உனக்கு ஒரு இயல்பான விஷயமா போயிடும். அதுக்காண்டி நீ திருப்பி இருந்து குத்தி முடிஞ்சு பாடமாக்க வேண்டிய அவசியமே உனக்கு இருக்காது. வேற கண்ட பாட்டில் ஷார்ட்கட்டுகள் இருக்கும் இங்கே. சரியோ? ஷார்ட்கட்டுக்கு பஞ்சமே இருக்காது. எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் தான். என்ன விஷயம் எடுத்தாலும் ஷார்ட்கட் தான். சரி, உனக்கு அந்த பாடத்தை நீ இப்போ 1ஆம் பாடம் சொல்லி சொன்னால் நான் சொல்கிற ஷார்ட்கட்லேயே முழுக்களையும் அப்படியே சொல்லி முடிச்சிடுவேன். அப்படி ஷார்ட்கட்டாக இருக்கும். சரியோ? இதான் எங்கள்கிட்ட இருக்க மிகப்பெரிய ஆயுதம். சரியோ? அதே மாதிரி எதிரிகிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் எங்களுக்கு எதிரியா எக்ஸாம். சரியோ? இப்போதைக்கு எதிரி வந்து எக்ஸாம் தான். அப்போ எக்ஸாம் அவன்கிட்ட இருக்கிற பெரிய ஆயுதம்னு சொல்லி சொன்னால் எஸ்ஏ. சரியோ? ஸ்ட்ரக்சரில் கேட்குற குண்டகமண்ட கேள்வியை
எம்சிக்யூல ஒரு 14-15 கேள்வி வரும். என்னென்று இந்த படிச்சாலும் எழுதி இல்லாத மாதிரி ஒரு 15 கேள்வி வரும். சரியா? அது எக்ஸாம் பேஸ் 25 தெரியும் நினைக்கிறேன். படிச்சாலும் எழுதி இல்லாத மாதிரி ஒரு கேள்வி வந்து கட்டாயம் வரும். ஒரு 15 கேள்வி வரும். சரியோ? நீ எப்படித்தான் புத்தி முடிஞ்சு படிச்சிருந்தாலும் ஒரு வித்தியாசமான நாலேஜ்ல ஒரு கேள்வி வந்து கேட்பாங்க. உன்னை மடக்கக்கூடிய மாதிரி. ஓகே, அது வந்து எதிர்க்க மிகப்பெரிய ஆயுதம். அது எப்படி நாங்கள் பலவீனப்படுத்த போறோம்? சரியோ? எஸ்ஏன்றது அவன்கிட்ட இருக்கிற எதிரிட்டு இருக்கிற ஒரு என்ன சொல்றது மிக பலமான ஒரு ஆயுதம். உனக்கு வந்து அவ்வளவு விஷயம் தெரிஞ்சாதான் நீ அந்த இடத்துல எழுதலாம். சரியோ? அவன் கெஸ் பண்ணி கொண்டு போய் அந்த கெஸ் பண்ற கதையை அப்படியே சுத்தமா விட்டுருங்கடா. ஏன்னு சொல்லினா கெஸ் பண்ணி கொண்டு போய் நாசமா போனாக்கள் நிறைய பேர் இருக்காங்க, நான் உட்பட. சரியோ? இந்த கெஸ்ஸிங்ன்றதை வந்து கட்டாயம் அப்படியே விட்டுருங்க. இருக்கிற நம்மளது 180 எஸ்ஏல தான் 180 எஸ்ஏயும் அப்படியே நம்ம படமாக்கி வச்சிருக்கணும். அப்படி எழுதக்கூடிய மாதிரி இருக்கணும். சரியோ? அதுக்கேற்ற மாதிரி நான் எல்லா வழிமுறைகளும் இந்த எஸ்ஏ வந்து படமாக்கக்கூடிய மாதிரி எல்லா வழிமுறைகளும் வந்து நான் கட்டாயம் சொல்லி தருவேன். ஒன்றுமே மிஸ் ஆகாது. சரியோ? கடைசி வரைக்கும் எக்ஸாமுக்கு வந்து 2 கிழமைக்கு முதல் வரைக்கும் கிளாஸ் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். ஒரு இடத்துலயும் மிஸ் ஆகாது. எல்லாமே சரியா நடந்து கொண்டு இருக்கும். சரியோ? அதுல வந்து ஒற்று குறையும் விட மாட்டேன் நான். நீங்க அதொன்றுக்கும் நீங்க யோசிக்க தேவையில்லை. சரியோ? கடைசி வரைக்கும் நீ எக்ஸாமுக்கு முதல் நாள் வந்து வடிவா படுத்து கிடந்துட்டு போய் எக்ஸாம் எழுதுவே. அதுல வந்து ஒற்று மாற்றமும் இல்லை. சரியோ? ஓகே, இப்ப நான் என்ன சொல்றேன், டைம் டேபிள் தானே. அப்ப 7 நாளும் கிளாஸ் நடக்கும். அதுல வந்து வெள்ளிக்கிழமை வந்துட்டு எக்ஸாம் நடக்கும். சரி, ஒவ்வொரு வெள்ளியும் எக்ஸாம் நடக்கும். அதுல மாற்றமே இல்லை. மற்றது வந்து சனிக்கிழமை வந்து அந்த எக்ஸாமுக்குரிய டிஸ்கஷன் நடக்கும். சரியோ? ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா ரிவிஷன். நாங்கள் முதல்கிழமை படித்தது எல்லாத்தையுமே வந்து ஞாயிற்றுக்கிழமை ரிவிஷனாக பார்ப்போம். சரி, ஒவ்வொரு கிழமையும் நடந்து கொண்டே இருக்கும். ஓவராலாக ரிவிஷன் நாங்கள் பார்த்து கொண்டே போவோம். சரி, ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு கடன் பண்ணா இருக்கும். இந்த எங்களோட சேனலோட பேரே என்னது, ட்ரெண்டிங் பயாலஜி. சரி, ட்ரெண்டிங் பயாலஜின்னு சொன்னால் இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு வந்து ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற வகையில் உங்களுக்காக சரியோ, உங்களுக்கு நீங்கள் வந்து இப்போ இருக்கிற மாணவர்கள் முதல் இருக்கிற மாணவர்கள் வந்து வித்தியாசம், இப்போ இருக்கிற மாணவர்கள் வந்து கடுமையாக வித்தியாசம். சரியோ? இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களோட கல்விமுறைன்னு சொல்லிடுறத விட படிப்பித்தல் முறையை மாற்றினோம்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு அது ஒரு சக்ஸஸ்ன்னு தெரியும். சரியோ? இது வந்து நான் முற்றிலுமாக படித்த ஒரு ஐடியாவில் தான் நம்மளுக்கு படிப்பிக்க போகிறேன். சரியோ? இப்போ எல்லாருமே படிச்சிருப்பீங்கடா, எல்லாருமே படிக்காதாக்கள்னு இல்லை அப்படி சொல்லிடாது. இந்த ஃபீல்டில் இருக்கிற எல்லாருமே எப்படியாச்சும் ஒரு விதத்தில் இந்த இதுக்காண்டி நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டாண்டுருப்பீங்க, உங்களோட உழைப்பை போட்டு கொண்டாண்டுருப்பீங்க. அதை யாராலுமே மறுக்க இயலாது. சரியோ? இல்லை யாரும் வந்து நீ படிக்க இல்லை, விளையாட விளையாடிக்கணும் தெரிஞ்ச நீ அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சரியோ? அதை பற்றிலாம் நீ கணக்கில் எடுக்காத. எனக்கு இருக்க போகிறது இனி இருக்கிற அந்த 7 மாதம் அல்லது 8 மாதம் தான். சரியோ? ஆகஸ்ட்டுக்கு எக்ஸாம் சொல்லிச்சுன்னா உனக்கு இருக்க போகிறது 7 அல்லது 8 மாதம் தான். அந்த 8 மாதத்தை நீ வடிவாக பயன்படுத்திட்டேன்னு சொல்லி சொன்னால் நீ வின்னரான். அதை வந்து ஒருத்தராலையும் மாற்றிடாது. இருக்க போகிறது இவ்வளவு காலம் நடந்ததை வந்து விட்டுட்டு இதுக்கு பிறகு நடக்க போகிறதுல மட்டும் யோசிச்சுப்பார். சரியோ? இதுக்கு பிறகு நடக்க போகிறதுல மட்டும் யோசிச்சுப்பார். மிச்சம் ஒன்றையுமே யோசிக்காத. சரியோ? கட்டாயம் எடுக்கலாம். பயாலஜி வந்து ஒரு சிம்பிளான படம்னு சொல்லல, என்ற கடன் கஷ்டமான படம். அதை நாங்கள் வந்து சிம்பிளாக்கி படிக்க போகிறோம். சரியோ? சிம்பிளாக்கி படிக்க போகிறோம். அதானே எங்களோட பர்பஸே. ஓகே, அடுத்தது நான் உனக்கு என்ன சொல்லணும்னு சொல்லிச்சுன்னா, இது ஒன்று மறந்து கிடையாது பார்க்கணும். என்ன சொல்லிச்சுன்னா, இது வந்து நான் இப்போ தான் முதலாக கிளாஸ் தொடங்குறேன். சரியோ? இதான் நீங்கள் படிக்க போகிறாங்களா, என்கிட்ட முதலாக படிக்க போகிறாங்க. சரியோ? மாதாந்தம் வந்து கட்டணம் 1000 ரூபாய். சரியோ? முதல் மாதம், அதாவது டிசம்பர் தொடங்க போகிறோம். டிசம்பர் மாதம் வந்து இலவசமான வகுப்புகள்லாம் நடைபெறும். அதை வந்து நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன். யூடியூப் லைவ்ல வந்து கிளாஸ் நடக்கும். சரியா? சூமுக்கு வந்து இந்த மாதிரி சும்மா விட யூடியூப் லைவ் கொஞ்சம் நல்ல மனையான்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணி பார்க்கலாம். அதில் மற்றது வந்து ஜூம் பண்ணி பார்க்கலாம். அப்படி நிறைய விளையாட்டுகள் யூடியூப் லைவ்ல இருக்குது ஜூமை விட. சரியா? ஓகே, அதனால நான் யூடியூப் லைவ்லாம் கிளாஸ் எடுக்க போகிறேன். ரெக்கார்டிங்ஸ் வந்து உங்களுக்கு தரப்படும். நீங்கள் வந்து அனுமதி கட்டணமாக 200 ரூபா. சரியா? இது வந்து 200 ரூபா வந்து கட்டி போட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி கொள்ளலாம். முதலாவது வந்து இந்த விஷயத்தை பார்க்குறார்கள் வந்து ஷேர் பண்ணுங்க, இல்லை மிச்சாக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மற்றது வந்து படிக்க போகிறன்றார்கள் வந்து நான் அந்த ஆட்ல வந்து என்ன நம்பர் கொடுத்துருப்பேன், இதுலேயும் எழுதி விடுறேன்னு பாருங்க. சைபர் 76 04 30 801. 076 04 30 801. சரியா? இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா எப்படி ஓகேன்னு சொல்லி மெசேஜ் பண்ணிங்கன்னா
நான் அது தொடர்பான தகவல்கள் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சரி அது அப்போக்குள்ள பார்ப்போம். சரியோ நீங்கள் போடுறாங்க போடுங்க இந்த நம்பரை. ஓகே, மற்றது வந்து நான் மிச்சம் அட்டுகளை போட்டிருக்கேன். அந்த அட்டுகளை வந்து பார்த்துக்கொள்ளுங்க. கட்டாயம் வந்து நீங்கள் இதை வந்து எல்லாருக்குமே சேவ் பண்ணுங்கடா. சரியோ, எல்லாருமே வந்து பயன்பெறணும். கட்டாயம் சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. மற்றது எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன், கூடுதலாக எல்லாமே சொல்லிட்டேன். ஓகே ஓகே கிளாஸ் டைம் வந்து சொல்லிடு. கிளாஸ் டைம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு நாளும் வந்து 9 மணிலேருந்து 10:20 வரைக்கும் கிளாஸ் நடக்கும். சரி, 9 மணிலேருந்து 10:20 வரைக்கும் கிளாஸ் நடக்கும். அந்த நேரம் வந்து உங்களுக்கு சூட்டபிளாக இல்லைன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு கட்டாயம் ஒன்றுமே யோசிக்காதீங்க. கட்டாயம் ரெக்கார்டிங்ஸ் தரப்படும். ரெக்கார்டிங்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியோ, ஓகே. எல்லாருமே வந்து மெனஞ்சு வந்திருப்பீங்க. நான் கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லிச்சுன்னா எல்லாருமே இந்த நேரத்தில் மெனஞ்சு வந்திருப்பீங்க. என்னென்னு சொல்லிச்சுன்னா இவ்வளோ காலமே வந்து நான் விட்டுட்டேன். இவ்வளோ காலம் இந்த 2 வருஷம் படிக்காத இந்த 6-7 மாதத்தில் படித்தா நாங்கள் எடுக்க போகிறோம்னு சொல்லி எல்லாருமே ஒரு மெனஞ்சு வந்திருப்பீங்க. சரியோ, ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். சரியோ, நான் ஒரு அண்ணாவை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஏன்னா நீ சேரா பார்க்காத என்ன ஒரு அண்ணா வைப்பேன். சரியோ, நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிச்சுன்னா இந்த இடத்துல இருந்து நீ வந்து எந்த சுச்சுவேஷனில் இருக்கக்குள்ளேயும் சரியோ ஐயோ முடிஞ்சிட்டு என்ன இவ்வளவு காலம் தான் இருக்கேன்னு யோசிக்காம நெஞ்ச தட்டி இனியும் இயலும்னு சொல்லு. எப்படி இனியும் இயலும் சொல்லு. இனியும் இயலும் என்னால் முடியும். சரியோ, அந்த ஒரு வார்த்தையை நீ சொல்லிக்கொண்டே எப்போ பார்த்தாலும் எப்போ நீ எப்போ வந்து டிமோட்டிவேட்டாக இருக்கிறியோ இல்லாட்டி எப்போ வந்து நீ ஐயோ விருட்டமேன்னு யோசிக்கிறியோ நெஞ்ச பிடிச்சி வந்து இனியும் இயலும்னு சொல்லு. சரியோ, இனியும் இயலும்னு சொல்லி நெஞ்ச தட்டி சொல்லிக்கொண்டே இரு. சரியோ, கட்டாயம் மாற்றம் தெரியும். சரியோ, ஓகேடா. ஓகே, நான் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கொள்கிறேன். எல்லாருக்குமே வந்து நான் சொல்கிறது விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். கட்டாயம் எல்லாருமே வந்து வாங்க படிங்க. கட்டாயம் இதில் ஒரு மாற்றம் ஒன்று தெரியும். போக போக பார்ப்போம். ஓகேடா, பாய்.